வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசி பூச நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் சென்ட்ரு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரலாம். அதே மாதிரி 20 22 கூட ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்புகள் முடியலாம். அதாவது புதன் தசை அப்படிங்கிறது. என்னோட கணக்குப்படி நான் சனி தசை 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 1 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. அதனால் சென்ட்ரு பகுதியில் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால நான் சென்ட்ரு பகுதியிலே எடுத்துக்கிறேன். வயசு ரீதியாக பார்த்தோமானால் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை நடக்குது. புதன் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம். உங்களுக்கு இந்த புதன் தசை நடக்கக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அதாவது அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. படிப்பு ரீதியாக நிறைய தடை தாமதங்கள் இருந்திருக்கும். படிப்பு ரீதியாக நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனியில் எல்லாமே டல்லாக இருக்குது. டோட்டலாக ஸ்பாயில் ஆகிருக்குது. ஒரு சில பேர் படிப்பு விட்டுட்டு வெளியே போய் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அது மாதிரியெல்லாம் நடந்திருக்குது. எல்லாமே மாறும். இப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இந்த டைம் அப்படிங்கிறது எல்லாமே தொடரும். விடுபட்ட படிப்பெல்லாம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனியெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் சேர்க்கை சரி இருக்காது, போகிற போக்கு சரி இருக்காது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதான் லவ் அப்படிங்கிறதே ஒரு கெட்ட நேரத்தில் வர்றது தான். ஆனால் இந்த வயசில் வர்றது அது பெருசாக தெரியாது. கெட்ட நேரமாக உங்களுக்கு தெரியாது, ஜாலியாக தெரியும். இருந்தாலும் அது மாதிரியான ஒரு நபர்கள், அது மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், தவறான வழியில் போகக்கூடிய நபர்கள், இல்லை நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா தசை எப்படி இருக்கோ பின்னாடி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவயோக தசைகளாக இருக்கலாம். இப்போ கேது தசை, சுக்கிர தசை எல்லாமே, இல்லை யோக தசையாக கூட இருக்கலாம். ஆனால் அது அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா இந்த வயது காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இங்கே ஒரு தடங்களை கொடுத்துரும். படிப்பு தடங்களை கொடுத்துரும். சரியான படிப்பு எடுத்து படிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுரும் அந்த சனி பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னா அப்படி தான் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகளில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னாக்கா பின்னாடி அவங்களுக்கு தசைகள் சரியில்லை, டைம் சரியில்லை, அவங்களுக்கு வாழ்க்கை முறை சரி கிடையாது அப்படிங்கிறத இப்போ நம்ம கணிச்சிடலாம். அதனால் எது எப்படியோ உங்கள் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் இருங்க. ஆனால் படிப்பு ரீதியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு படிப்பை எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி எப்படியோ இருக்கும், எப்படி எப்படியோ மாறிடும். 2026 மட்டும் பேசாமல் இதில் அதுக்கு உண்டான அந்த எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு படிப்பு, அப்படி இல்லைனாக்கா எதிர்காலத்தில் நம்ம நல்ல ஒரு நிலைமையில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு படிப்பு, உங்களுக்கு பிடிச்ச படிப்பு எடுத்து படிச்சுட்டு பின்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருங்க. உங்கள் பர்சனல் விஷயத்தில் எப்படி வேணால் இருங்க. படிப்பு மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவயோக தசைகள் வரும்போது ஒரு 30-35 வயசுக்கு மேலே, ஏன்னா அவயோக தசைகள் தான் நிறைய இருக்குது. இந்த ராசிக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசையாக தான் இருக்குது. அது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது படிப்பு கையில் இருந்ததுன்னா, ஒரு வேலை கையில் இருந்ததுனாக்கா கஷ்டங்கள் பெருசாக தெரியாது. எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு வலிக்காது. அதாவது வேதனை கூட அது பெருசாக தெரியாது. உங்களுக்கு மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான வழியில் போக மாட்டீங்க, தவறான உங்களுக்கு முடிவு எடுக்க மாட்டீங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள புரிதல் நல்லபடியாக இருக்கும். இது எல்லாமே முக்கியமான காரணம் படிப்பு. அதனால் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வயசில். இப்போ நீங்கள் ராசி பலனை விட இந்த டைமில் ஒரு ஆஃபர் இருக்குனாக்கா படிப்பு ஒரு ஆஃபர் இருக்குது.
இதை எடுத்து படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. 20 வயசுக்கு மேலே இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருந்தது. 2025 ஜூலை மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, வேலையில் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னொன்று ப்ரொமோஷன்லாம் கேட்டிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. ப்ரொமோஷன் ரீதியாக வந்து நிறைய தடை தாமதங்கள், வேலையில் இருக்கலாமா இல்லை வேலையை மாற்றலாமா, அது மாதிரி நிறைய உங்களுக்கு கவலைகளை கொடுத்துருக்கு. எல்லாமே மாறும். அதாவது இந்த 2026 சூப்பராக இருக்குது உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா தசாபுத்தி ரீதியாக எப்படி இருந்தாலும் சரி, தசாபுத்தி உங்களுக்கு வந்து இது அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்ல, கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க. ஏன்னா சனி விடுதலை ஆகி போச்சுனாவே போதுங்க, நல்ல அருமையான ஒரு வேலை அமையும், அருமையான தொழில் அமையும், கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை வட்டி முதலமாக கொடுக்க முடியும். அதாவது வருமானம் வரும், வருமானம் வந்தால் தானே வாங்கின பணத்தை கொடுக்க முடியும். எதுக்குமே வழி இல்லை அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும் மெயினாக. இப்போ இந்த 26 ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கிறீங்களா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில் வந்து ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும், உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும், எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாத தசை தான் இல்லைன்னு சொல்ல, அது உங்கள் சுய ஜாதகம். என்னதான் இருந்தாலும் இந்த 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் புதன் தசை வரலாம். அதாவது இது எதை எடுத்தாலும் தடங்களை கொடுத்துட்டே இருக்கும், அது மாதிரியான தசை இது. நீங்கள் தான் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கணும். அதிகப்படியாக உங்கள் கிட்ட தான் இருக்க முயற்சிகள். மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா 2027 திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. நிறைய பேர் வந்து திருமணம் அப்படிங்கிறது நடந்து பிரிஞ்சு இருக்குது, டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைவர்ஸ் கிடைச்சி மறுமண வாழ்க்கை அமையும். திருமணமே ஆகலை இது வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய அவமானப்படுத்திட்டு போகிறாங்க, எனக்கு வந்து எந்த வரன் வந்தாலும் பிடிக்கல, இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கல, சரியான வரன் அமையலைனாக்கா இப்போ வரன் அமையும். இந்த 2026 அப்படிங்கிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கிறவங்க வந்து முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு அப்படின்ட்டுலாம் நீங்கள் உடனே பெரிய முதலீடு வேண்டாம். இருக்கிற தொழில் ரன் ஆகும், நல்ல ஒரு வருமானம் வரும், கடன் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சுமூகமாக போகும். இப்போ வராத பணம்லாம் இப்போ வந்து சேரத்துக்குன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 27 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட வீட்டில், சுக்கிரனோட வீட்டில், இந்த 2 வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதாவது இந்த அஷ்டம சனியில், இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு, வக்ரமாக இருந்தார். அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விடுதலையான ஒரு எஃபெக்ட் கிடைக்கல. அதாவது எதுலேயுமே தொழில், வேலை வாய்ப்பு எதுலேயுமே ஒரு நிலையில்லாத தன்மையில் இருந்தது. எந்த முடிவு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நடுநிலையில் நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க. அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா. இப்போ சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி, இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது ஓரளவுக்கு. அதாவது 2025 விட 2026 அப்படிங்கிறது பெட்ரு, பரவாயில்லைங்க. போன வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷம் எவ்வளோ மேல் பரவாயில்ல, ஏதோ ஒரு வருமானம் வருது, ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, வேலையில் பரவாயில்ல, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. அப்படி தான் இருக்குது இந்த கேது தசை. அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீடு நான் சொல்கிறது, யோகம் செய்யக்கூடிய வீட்டில் சொல்லவே தேவையில்லை. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, அருமையான வளர்ச்சி, குடும்ப சூழல் நல்லாயிருக்கும், திருமணமாகலாம் திருமணமாகும், அதாவது 34 வயசுக்குள்ளே. இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். தொழிலில் இருக்கிறீங்க, நிறைய நஷ்டப்பட்டேன் அப்படின்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. என்னோட கணக்குப்படி 34 வயசு வரைக்கும் நான் கேது தசை எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 38-40 வயசு வரைக்கும் கூட அந்த கேது தசை உங்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து வரலாம். கேது தசையில் இருக்கிறீங்களா வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் மாதிரி கெடுத்தது எதுவுமே கிடையாது. ஆனால் 12ஆம் இடத்துல ஒரு சில பேருக்கு இருந்திருக்கு. ஆனால் ராகு கேதோடு இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இன்னொன்று வந்து 6 அது மாதிரி, இல்லைனா 8, 12 இது மாதிரி மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பான தசையாக இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு. 11ஆம் இடம் வந்து இவரோட இடமா வந்துடுது, அந்த இடத்துல கேது இருந்தால் சிறப்பு. கேது கூட சேரணும், அதாவது ராகு கூட இல்லாமல் கேது கூட சேர்ந்துருந்தா நல்ல ஒரு வளர்ச்சி, அந்த 20 வருஷமும் வளர்ச்சி கொடுத்துரும். அதாவது சேர்ற கிரகத்தை பொறுத்து ராகுனாக்கா பூஸ்ட் பண்ணி விட்டுரும், கேதுனா கெடுத்து விட்டுரும். அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகத்துக்கு ராகு கூட இந்த சுக்கிர பகவான் இருந்துச்சுன்னா கெடுபலன் செய்யக்கூடிய தசை இல்லையா, அப்போது கெடுபலன் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் இந்த ராகு பகவான்.
அதாவது இந்த சுக்கிர தசையில் நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும். கேதுவோட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், கேது வந்து அதை அந்த கெடுபலன்கள் கொடுக்காத அளவுக்கு கட் பண்ணி விட்டுரும். அதாவது கட் பண்ணக்கூடிய கிரகம் அந்த கேது. அதனால் அந்த பலன்களை மாற்றி செஞ்சிடும். 20 வருஷமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அது மாதிரி சுக்கிர தசை அப்படிங்கிறது வந்துடும். அதாவது 3, 6, 10, 11 இருந்தாலும் அங்கே கேதுவோடு இருந்தால் சிறப்பு, ராகுவோடு இருந்தால் சிறப்பு கிடையாது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு. இது தவிர்த்து வேற எங்கே இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் நிறைய பேரை நாசம் பண்ணி விட்டுச்சு. அதாவது சொல்ல முடியாத துயரங்கள், சொல்ல முடியாத வலி, வேதனை, அது மாதிரி கண்ணீர் உடலை அந்த லெவலுக்கு இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது பண்ணியிருக்கு இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ இந்த 2026 அப்படி இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து காசு எல்லாம் கொடுத்து ஏமாந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பணம் எல்லாம் வரும், வருமானத்தை கொடுக்கும், இப்போ மன அமைதியை கொடுக்கும். கோயில் குளம்னு போவீங்க, முன்னெல்லாம் கோயில் குளம் போயிருந்தா கூட உங்களுக்கு அந்த விமோசனமே கிடைச்சிருக்காது. அதாவது அந்த ஏதோ எதுக்குடா கோயிலுக்கு போகிறோம், ஒரு சில பேர் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரியான கஷ்டங்கள்லாம் கொடுத்துச்சு இல்லையா. இப்போ எல்லாமே மன அழுத்தம் தான் அது காரணமே. அது இல்லாமல் விடுதலை, இப்போ பண ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பீங்க, வட்டி முதலாக வேலை கிடைக்கும், வர வேண்டிய பணம் வரும், மணி லாக் ஆகிருக்கு நிறைய பேருக்கு, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிர தசையில் நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது. இன்னொன்று என்னன்னாக்கா, இதுக்கப்புறம் வந்து இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது, கஷ்டமே இருக்காது. மொத்தமே இந்த கஷ்டங்கள்லாம் விடுதலாகி நிறைய பேர் அந்த வீடியோலாம் பெருசாக பார்க்கவே மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 7.5 வருஷத்துக்கு உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை. உங்கள் சூரிய தசையெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போ பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். இப்போ வந்து வீட்டில் சுப விசேஷங்கள்லாம் நிறைய தள்ளி போயிருந்தால் அந்த சுப விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ சூரியன் வந்து 6ஆம் அதிபதியோடு இருந்தால் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சுனாக்கா, இது மாதிரி 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்துனாக்கா நிறைய உடல்நிலை பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், மருத்துவ செலவெல்லாம் கொடுத்துருக்கும், எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திரன். சந்திரன் ராசியாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏன் ராசிக்கு வந்து நன்மை செய்யலை? ஏன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இருக்கிறது சனியோட நட்சத்திரம். சனியோட நிலையை பொறுத்து தான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு இப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சனி நல்ல கிரகத்தோட நல்ல அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் சனி பெருசாக கெடுத்திருக்காது. அதே வந்து சனி கெடுக்கிற அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால், வக்கரமாக இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா அந்த பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது, ராகு கேதோடு சேர்ந்துருக்கிறது, பாவகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கிறது சனி பகவான் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார் சனி. அப்போ வந்து இந்த சந்திர தசையில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிங்க. இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு மணி லாக் ஆகிருக்குல்ல, சந்திர தசையில் எல்லாமே வரும், மன அமைதி கிடைக்கும், மன உளைச்சல் இருந்துருப்பீங்க. சந்திரனாவே மைண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருக்கோம். உங்களை வந்து அதாவது பித்து பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா, அதெல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும், நிறைய கோயிலுக்கெல்லாம் சுற்றுவீங்க, மன அமைதியை கொடுக்கும், குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் இந்த சந்திர தசையில். 70 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. நல்ல ஒரு லைஃப் அமைய போது, நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தொழில் அமையும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் அமையும், மருத்துவ செலவுகள் குறையும், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் யாருக்காவது இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். 77 வயசுக்கு மேலே 18 வருடங்கள், அதாவது 95 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்களுக்கு சிறப்பு தான். பின்னாடி வரக்கூடிய ராகு எப்படி பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் உட்காந்துருக்கும். அப்போ வாரிசுகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாரிசுகளோட லைஃப் நல்லாயிருக்கும். இந்த டைம் அப்படிங்கிறது வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகு தசையில். கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. நன்றி.